ரொம்ப சந்தோஷத்துக்காகவோ இல்லை பெருமைக்காகவோ இந்த ஒரு சில விஷயங்களை மற்றவங்க கிட்ட பகிர வேண்டாம், யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னா என்ன விஷயங்களை நீங்கள் சொல்லுங்கள்? சில விஷயம் வெளியில் சொல்லணும்னு இருக்குது, சில விஷயம் சொல்லக்கூடாதுன்னு இருக்குது. இப்போ நான் சொல்கிறது நான் அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வெளியில் சொல்லக்கூடாதுன்னு மட்டும் ஒரு 5 விஷயம் மட்டுமே சொல்கிறேனே. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, புரிஞ்சு ஒரு விஷயம் பந்தாவாக பண்ணுறேன்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அதனால் கம்பல்சரி உன் லைஃப்பில் ட்ராபேக்கு இருக்குது. ஏன்னா நம்ம மக்கள் சுற்றி அந்த மாதிரி இருக்காங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. ஸோ நம்ம பாசிட்டிவ் மட்டும் நம்ம வேணும்னு நினச்சோன்னா நம்மளுக்கு நடக்கிற தினசரி வாழ்க்கையில் நடக்கிற இந்த விஷயத்தெல்லாம் முக்கியமாக இந்த 5 விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கனாலே நல்லா இருக்கலாம், எந்த குறையும் இல்லாமல். மாலிக் பாய் அஃபீஷியல் இந்த சேனலில் உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். மாலிக் பாயோட புது தளம் அப்படின்னு இதை சொல்லலாம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், நீங்கள் நிறைய நல்ல பதிவுகள் பொதுமக்களுக்காக மறுஜென்மம் சேனலில் கொடுத்துட்டு வரீங்க. இப்போ மாலிக் பாய் அஃபீஷியல் அப்படின்னு இந்த சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். புது துவக்கமாக இருக்குது இந்த சேனல். இந்த சேனலோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷத்துக்காகவோ இல்லை பெருமைக்காகவோ இந்த ஒரு சில விஷயங்களை மற்றவங்க கிட்ட பகிர வேண்டாம், யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னா என்ன விஷயங்களை நீங்கள் சொல்லுவீங்க? நம்ம ஆளுங்க சொல்லாதீங்கன்னு தானே சொல்லுவாங்களே. ஏன்னா சொல்ல நம்ம ஆளுங்க தூக்கம் வராது. ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம சொல்லாமல் இருந்துச்சு, எப்படா சொல்லாமல் இருக்கிறது, சொல்லிடணும்டா ஜாடமாதிரி சொல்லிடுவாங்க, மீதி ஆளும் கண்டுபிடிச்சிருவாங்க. இதான் நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலி வந்துமா நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயம் வெளியில் சொல்லணும்னு இருக்குது, சில விஷயம் சொல்லக்கூடாதுன்னு இருக்குது. இப்போ நான் சொல்கிறது நான் அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வெளியில் சொல்லக்கூடாதுன்னு மட்டும் ஒரு 5 விஷயம் மட்டுமே சொல்கிறேனே. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட பெற்ற பிள்ளைங்க, உங்களோட பசங்க ஆண் பிள்ளையாகட்டும் பெண் பிள்ளையாகட்டும், உங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, ஃபஸ்ட்டு மார்க் வராங்க, ஸ்கூலுக்கே ஃபஸ்ட்டு வராங்க, இல்லை ஸ்டேட்டுக்கு ஃபஸ்ட்டு வராங்க, நல்லா ஒரு ஸ்போர்ட்ஸில் நல்லா இருக்காங்கன்னா அதை நீங்கள் சொல்லி தான் தெரிய வைக்கின்ற அவசியம் கிடையாது. உங்கள் பிள்ளைங்க முன்னாடியோ இல்லை பிள்ளைங்க இல்லாத டைம்லையோ உங்களோட பக்கத்து வீடோ எதிர் வீடோ சுற்றி இருக்கவங்ககிட்ட வந்து என் பிள்ளை ஸ்டேட் லெவலில் இருக்கான், இப்போ நல்லா படிப்பான், நல்ல மார்க்கு, நல்ல எஜுகேஷனில் வருவான்னு நீங்கள் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இருக்கிறதுலே பெருசு கண்டிஸ்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்ல ஆரம்பித்தாலே எது நீங்கள் பாசிட்டிவாக சொல்கிறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு நெகட்டிவாக ஆகிடும், சில விஷயங்கள் மட்டும். ஏன்னா கேட்குற எதிரால் வந்து எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஆள்னு சொல்ல முடியாது. ஆப்போசிட் ஆள் கூட இருப்பான். கண்ணு மட்டும்தான் அவனுக்கு உதட்டு மட்டும் தான் பேசுவான், கண்ணு போய் பேசும். அப்படின்னு இருக்கும்போது அவனுக்கு வந்து பார்க்குற பார்வையில் பார்த்தீங்கன்னா அவன் கிடக்குறான் அப்படின்ற மாதிரி ஒரு வரும் அவன் பிள்ளை தான் படிக்கல, என் பிள்ளை படிக்கலையா, அவன் மட்டும் பெருமையாக சொல்கிறான் அப்படின்ற மாதிரி பேசிப்பாங்க. அதனால வந்து கண்டிஸ்டாக படும், பொறாமையாக மாறிடும். அதுலேயே பார்த்தீங்கன்னா ட்ராபேக் ஆகும். அதனால் வந்து நீங்கள் சொல்லுன்ற அவசியம், உங்கள் பிள்ளை படிக்கிறான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், பக்கத்து இருக்கான்னு தெரியுன்ற அவசியம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயம், உங்கள் அசைய சொத்து அசையாத சொத்து, நகை, பணம் எதுவாக இருந்தாலும் அப்பா அம்மா கணவன் மனைவிக்குள்ளே இந்த 4 பேருக்குள்ளே தான் ஷேர் பண்ணுமே தவிர, இது தவிர்த்து அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட ஷேர் பண்ணுன்ற அவசியம் இல்லை. என்ன சொல்கிறது, வெட்டி பந்தா மாதிரி ஊருக்கு தெரியணும், நான் மற்றவனுக்கு தெரிய வைக்கின்ற அவசியம் இல்லை. நல்லது பண்ணுறியா கண்ணுக்கு தெரியாமல் பண்ணு, 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுறியா தெரியாமல் பண்ணிட்டு இருப்போம். தெரிஞ்சு ஒரு விஷயம் பந்தாவாக பண்ணுறேன்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அதனால் கம்பல்சரி உன் லைஃப்பில் ட்ராபேக்கு இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கோவில் அன்னதானம் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, ஒரு 500 பேருக்கு சாப்பாடு பண்ணுறப்பா எல்லாமே வாழ்த்துவாங்க, தப்பே சொல்ல, எல்லோரும் வாழ்த்துவாங்க, அந்த ஊர்லேயே பெருமையாக பேசுவாங்க, 500 பேருக்கு அன்னதானம் பண்ணுறாரு. ஆனால் அதில் பர்டிகுலர் 10 பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க ஆப்போசிட்டாக இருப்பாங்க. அவன் அது ஊரார் பணம் சம்பாதிச்சு இந்த மாதிரி செலவு பண்ணிட்டுருக்கான், இது நிலைக்குமா அப்படின்வான். அவன் நல்ல காசை சம்பாரித்து போட்டான், அவன் இந்த வேலை தானே சம்பாரிச்சான், அந்த வேலை தானே சம்பாரிச்சான்வான். வாய் இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். ஸோ எந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சாலுமே கண்ணுக்கு தெரியாமல் பண்ணிட்டு போங்க, கண்ணுக்கு தெரிகிற மாதிரி பண்ணாதீங்க. ஸோ 2. இப்போ 3வது பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னா ஃபிசிக்கல் நான் சொல்ல வரல, அது ஃபிசிக்கலாகட்டும் இல்லை உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு சண்டையாக இருக்கட்டும், ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும், உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்காக வாங்கி கொடுத்ததாக இருக்கட்டும், அதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ உங்கள் உறவினர்கிட்டையோ அக்கம் பக்கம் இருக்கிட்டையோ உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்ககிட்டையோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க கொலீக்ஸ்கிட்டையோ இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. உங்கள் ஹஸ்பண்ட் தன் மனைவிக்கு வாங்கி கொடுக்குறது வந்து அது வந்து அவங்களுக்குள்ளே மட்டும்தான் ஷேர் பண்ணிக்கணும். உங்களோட அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம், பெற்ற பிள்ளைங்களோட சொல்லலாம். இது தவிர்த்து நம்ம வீட்டுக்கு மேல் வீடு பக்கத்து வீடு எதிர் வீடு மாதிரி விற்கிற மாதிரி சொல்லணும், என் வீட்டில் இருக்குது உங்கள் வீட்டில் இருக்குன்ற மாதிரி எல்லாருக்கிட்டும் தயவுசெய்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லவும் கூடாது. ஏன்னா அந்த சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் சொல்கிறேன், எது இதெல்லாம் உங்ககிட்ட நீ இருக்குன்னு சொல்கிறீங்களோ அது எல்லாமே திருப்பி இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு.
ஏன்னா ஆப்போசிட்டால் எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக கிடையாது, அதுவும் ஆப்போசிட்டாக மாறும். அதுனா என்ன ஆகுனா எதிராளி மனசை வந்து ஆப்போசிட்டாக வந்து சாபம் தான் விடுவாங்க அப்படின்னு கிடையாது. அவங்க ஃபீல் பண்ணுவாங்க என்னென்னு, அவருக்கு மட்டும் அவங்க வீட்டுக்காரர் அவ்வளோ காசில் வாங்கி கொடுத்தாரு, நம்ம வீட்டுக்கு எதுவுமே செய்யவே இல்லையே. அதனால் நான் 2 சைடில் யோசிக்கும். இதை கேட்டு போயிட்டு அந்த பொண்ணு மனசெல்லாம் மன உடச்சலாகும். அதை கேட்டு அவன் ஹஸ்பண்ட்டை கேட்கும், அவங்க வீட்டுக்கு எது வாங்கி கொடுத்துருக்காங்க, இதோட வாங்கி தரல அப்படின்னு. அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கும் மைனஸு, கேட்குற அவங்களுக்கும் மைனஸ். ஏன்னா கேட்டுட்டு போய் அவங்க வீட்டுக்காரனை கேட்பாங்க, இது நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் நீங்கள் அது உங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் விஷயத்தை வந்து நீங்கள் வெளியில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அதேமாதிரி உங்களுக்குள்ளே வந்து ஒரு சண்டை நடக்குதா, ஒரு சண்டை வந்துருச்சா, உங்களை அடிச்சிட்டாரா, இல்லை திட்டாரா, இல்லை மன உடச்சலாக பேசிட்டாரா, நைட்டுக்குள்ளே சரியாயிடும், அதை மறந்துடுங்க. அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துகிட்டு போயிட்டு எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டு, பேரண்ட்ஸை சொல்லிவிட்டு, சுற்றி இருக்கவங்கள சொல்லிவிட்டு, அது சின்ன விஷயத்த இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டு குடும்பமே பெரிய அளவுக்கு வச்சிடாதுங்க. இதுக்கு காரணம் யார்? நீங்கள் தான். ஏன்னா உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடக்கிற சண்டையை பெரிய அளவுக்கு வர்றதுக்கு காரணம் யாருன்னா நீங்கள் தான். நீங்கள் வெளியில் சொல்லாமல் இருந்தீங்கன்னா உங்கள் 2 பேருக்குள்ளே முடிஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு ஒரு வாரத்துக்குள்ளே பேசியிருப்பீங்கள்ல. இப்போ நீங்கள் வெளில சொன்னதெல்லாம் சந்துக்கே தெரியும், சந்து ஏரியாவுக்கு தெரியும், ஏரியா ஊருக்கே தெரிய வந்துடும். புரிஞ்சிடுச்சா? அப்போ அது காரணம் யார்? முழுக்க நாம தான். ஸோ 4வது ஒரு விஷயம் உங்களோட வருமானம். 4வது விஷயம் வருமானம். நல்லா சம்பாதிக்கிறீங்களா? பெருமைக்குன்னா நான் ஐடியில் 1 லட்சம் சம்பாதிக்கிறேன், ஐடியில் 2 lakhs நான் ஏர்ன் பண்ணுறேன், ஐ வில் டு மந்த்லி 75,000 பெர் மந்த் அப்படின்வாங்க. எல்லாம் நல்லாயிருக்கும். பெர் மந்த் 75,000 சொல்லலாம், அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா 30,000 வந்து நின்றுவான். ஏன்னா அவன் சொல்கிற தருணம், சொல்கிற இடம், கேட்குற மனுஷங்க இருக்காங்க, ஒன்று ஒரு மாதிரி இருக்கும். எல்லா நேரம் நம்பது கிடையாது. ஸோ இந்த வருமானத்தை உனக்கு எவ்வளோவா இருந்தாலும் சரி உன் மனசுக்குள்ளே வச்சுக்கோ. எப்படி இப்போ ஒரு யோகம் கிடைக்கிது, நான் யோகத்தை வெளியே சொல்லுவோமா? ஒரு இறைவன் மூலிமா ஒரு மந்திரம் கிடைக்குதுன்னா வெளியில் சொல்லுவோமா? ஒரு புதையல் கிடைக்குதுன்னா வெளியில் சொல்லுவோமா? சொல்ல மாட்டீங்கல்ல. அப்போ வருமானத்தை மட்டும் ஏன் சொல்கிறீங்க? ஸோ அந்த வருமானம் என்ற விஷயம் வந்து நீங்கள் சம்பாதிக்கிறீங்களே, மனைவிக்கோ கணவனுக்கோ பெற்றவனுக்கோ போதும், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லணும் அவசியம் இல்லை, எதிரோடக்காரனை சொல்லணும் அவசியம் இல்லை. ஸோ வருமானத்தையும் தயவு செஞ்சு வெளியில் சொல்லாதீங்க. 4. 5வது இடம் வாங்கினாலும் சரி, கார் வாங்கினாலும் சரி, இல்லை பைக் வாங்குறீங்க, ஏதோ ஒன்று நீங்கள் காசு கொடுத்து வாங்க போகிறீங்கன்னா, இல்லை நகையை எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லாதீங்க. என்னன்னு, நான் வாங்க போகிறேன், இடம் வாங்கலான்னு இருக்கேன், பார்த்து வச்சுருக்கேன், அடுத்த மாதம் ரிஜிஸ்டர்னு சொல்லுவோம். அது அடுத்த மாதம் ஆகாது, 3 மாதம் ஆகிடும். அங்கே என்ன ஆகும்? தள்ளி போகும். ஒரு நகை வாங்கலான்னு இருக்கேன் கல்யாணத்துக்குன்னா அப்படியே தள்ளி போகும். கார் எடுக்கலான்னு இருக்கான்னு எடுக்கிறவங்க கூட எடுக்காத வச்சுருவான். நீங்கள் நினைப்பீங்க, நான் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஹோண்டாவில் கார் எடுக்கலான்னு, அவன் சொல்லுவான் ஹோண்டாவில் கார் எடுக்காத, நீ இதில் எடு அதில் எடு, ஒருத்தர் ஒன்று சொல்லி லாஸ்ட்டில் உங்களை காரே எடுக்காத மாதிரி ஆக்கிடுவான். பல்லவன் பஸ்ஸில் போகிற மாதிரி சீரியஸாக நடந்துகிட்ருக்கு. ஏன்னா நம்ம மெயின் செட்டில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம போகிறோன்னா நேர்கொண்டாக அதிலே நீங்கள் போயிடுங்க. ஒருத்தர் நீங்கள் சொல்ல ஒரு சஜஷன் ஒருத்தரும் சொல்லுவான். அப்போ எல்லாத்தையும் கேட்டு கடைசியில் நம்மளுக்கு காரே வேணாடுற மாதிரி நம்ம மனநிலைக்கு நம்ம வந்துடுவோம். அம்மாவா இல்லையா? ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா, மனைவிக்கு பிடிச்சதா, கணவருக்கு பிடிச்சா ரிஜிஸ்டர் பண்ணுறது, நல்லது கெட்டதோ அது உனக்கானது உனக்கு வந்து சேரும். அதை நீ விட்டுட்டு நான் இவர்கிட்ட கேட்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம், சித்தப்பாட்ட கேட்கலாம், பெரியப்பாட்ட கேட்கலாம், கேட்கும்போது ஒருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க. வர்றவங்கன்னா வர்றவங்க ஏதோ ஒன்று சொல்லணும். வார்த்தை கவனிங்க. நீ அவனுக்கு வெட்டி பந்தாக்கு கூப்பிட்டவன் ஏதோ ஒன்று சொல்லணும். வந்து சும்மானா அது இந்த திசையில் இருந்தால் நல்லாந்துருக்கும், வடக்கில் பார்த்துருந்தா நல்லாந்துருக்கும், திக்கில் பார்த்து நல்லாந்துருக்கும். நீ வாங்குறதுக்கு வக்கு இல்லை, 1000 கதை பேசுவேன். எதுக்கு கூப்பிட்ற? உன் சொத்து, உன் பிள்ளைங்களுக்கு நீ சேர்க்குற, நீ சம்பாரிச்ச. சித்தப்பா கட்ட போகிறனா பெரியப்பா கட்ட போகிறனா? இல்லை, நீ தான் லோன் வாங்குற, நீ தான் லோன் கட்ட போகிற. அப்போ உனக்கானது மட்டும் நீ செய், இன்னொருத்தன் சஜஷன் கேட்டு செய்யாத. வாங்கும்னு சொல்லாத. வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி லைட்டாக விஷயத்தை ரிலீஸ் பண்ணேன். இடம் வாங்கியிருக்கேன், கட்டலான்னு இருக்கேன், இல்லை பூமி பூச்சி போடும்போது கூப்பிடு. போட போகிறேன்னு சொன்னாலே போட முடியாது. ஏன்னா நம்ம மக்கள் சுற்றி அந்த மாதிரி இருக்காங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. ஸோ நம்ம பாசிட்டிவ் மட்டும் நம்ம வேணும்னு நினச்சோன்னா நம்மளுக்கு நடக்கிற தினசரி வாழ்க்கையில் நடக்கிற இந்த விஷயத்தெல்லாம் முக்கியமாக இந்த 5 விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கனாலே நல்லா இருக்கலாம், எந்த குறையும் இல்லாமல். சிறப்பு பாய், ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலாக கொடுத்தீங்க. மற்றவர்களிடம் எந்த விஷயத்தை பகிரக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நல்ல ஒரு அற்புதமான செய்தி. நன்றி பாய். நன்றிம்மா.